நான் வந்து இன்றைக்கி கறி குழம்பு வைக்கிறதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். முதல்ல தண்டவாள சட்டி அடுப்பில் வச்சு கல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 150 ml ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை போட்டு தாளித்த உடனே சின்ன வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயம் போடணும், பொடியாக இருந்தது. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூனு, 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டு இது எல்லாம் நல்லா வணங்கி வரும்போது கறியையும் போட்டு நல்லா கறி உருண்டு திரண்டு வர வரைக்கும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வணக்கணும். அதுக்கப்புறமா நாங்கள் சொந்தமாக அரைக்கிற கறி மசால், ஏவிஎம் கறி மசால் தூள், எங்கள் கறி மசால் யூஸ் பண்ணால் நீங்கள் வேறு எந்த மசாலா பொடி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அதிலே எல்லா செலவும் நாங்கள் போட்டு வறுத்து அரைச்சிருக்கனால நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. 1 கிலோ கறிக்கு 3 ஸ்பூன் கறி மசாலு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு அந்த மசால் கறி நல்லா பிரண்டு வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் காசொம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வேக்காடு விட்டு கறி வெந்த உடனே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா எங்கள் வீட்டு கறி குழம்பு ரெடி ஆகிடும். இது கறி குழம்பு கொஞ்சம் நான் கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் தேங்காய் கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் கறி மசால் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். நன்றி.